ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தோசைக்கு இட்லிக்கு உருண்டை குழம்பு செய்யலாம். எப்போவுமே சாம்பார் சட்னி அப்படி இருக்கிறது இன்றைக்கி உருண்டை குழம்பு செய்யலான்னு இருக்குது. அதுக்காக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு போட்டுருவோம். இது கொரன்னு அரைச்ச பிறகு இதில் ஒரு பருப்பு போட்டு அப்போ அரைச்சிக்கலாம். பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 200 கிராம் இருக்கும். பருப்பு ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் இது கூட ஒரு 3 ஸ்பூன் இது துவரம் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். வடக்கறிக்கு தான் கடலப்பருப்பு போடுவோம். இது உருண்டை குழம்பு இருந்ததால் துவரம் பருப்பு தான். 3 ஸ்பூன் பருப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். துவரம் பருப்புன்றதால உருண்டை குழம்புக்கும் இது மாதிரி நைஸாக தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாத்திரத்தில் போட்டுடலாம். அது மாதிரி இருக்கிற பருப்பை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். ஒரு ஆனியன் அரிஞ்சிருக்கேன், இது போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன இட்லி வச்சுக்க அதில் இந்த உருண்டையை போல வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 பேட்சிங்கில் நாம் வச்சுக்கலாம். பெரிய இட்லி குண்டாலையும் வைக்கலாம். நான் சின்னதே போதுமான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். டைம் பாருங்கள், 6:30 ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பால் கொண்டு வரலாம். கதவி பார்க்கலாம். காலையில் உங்களுக்கு காலையில் வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பால் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உண்டை பார்த்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழுத்தமாக இருக்குது. நம்ம உடைச்சிருக்கோம் பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்டர் போட்டுக்கோம். ஹீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை குழம்புக்கு நாம் ஆனியன் கட் பண்ணிக்கணும். தக்காளி உப்பு மஞ்சத்தூள் அதிலே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கடுகு போட்டு நம்ம உருண்டை குழம்பு தாளிக்க போகிறதில்ல, பட்டை கிராம்பு போட்டு தான் தாளிக்க போகிறோம். ஏன்னா தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உருண்டை வந்துட்டுருக்கோம். நாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொரியல ஃப்ரெண்ட்ஸ், இதை காயில் எண்ணெய் பொரியுதுங்க, சோம்பு பிடிக்குது.
போட்டவொன்னும் தீஞ்சிடக்கூடாது. ஸ்லோ போது அந்த ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்கும். சரிங்களா? இப்போ நாம் ஆனியன் போடலாம். சோம்பு வந்து ப்ரௌனிஷாக ஆகக்கூடாதுங்க, லைட் இதுதான், அவ்வளோதான். ப்ளஸ் மாவு பிடிச்சிருக்கா பார்க்கலாம். ஓ, நல்லா பிடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்திருக்கு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு பிரட்சை ரெடி பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு தக்காளி கொஞ்சம் தேவையானது போட்டுக்கலாம். மூடி வச்சலாம், குழகுழன்னு ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உடச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 உருண்டையை நான் இப்படி உடைச்சிருக்கேன், மீதி எல்லாம் முழுமையாகவே வச்சுருக்கேன். உடைச்ச உண்டையை குழம்புல போடும்போது தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மீதி உண்டையை சாதத்துக்கு சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூளும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டொமேட்டோ எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் மசாலா இருந்தாலும் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மசாலா இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மசாலா பச்சு நமக்கு தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருங்காயத்தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது போட்டோம்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சண்டே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே கூட சம்டைம்ஸ் சண்டே கூட எங்கள் பிள்ளைக்கு வேலை இருக்கும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் வந்து தோசையும் இந்த உருண்டை குழம்பும் ரெடி பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம உருண்டை போடும்போதும் சில உருண்டை உடைச்சிருக்கேன் இல்லையா, அது போடும்போது கெட்டியாகிடும். அப்போ தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். முடியலாம். கொதி வர போடுங்க. பாதி உண்டை உடைச்சிக்கலாம். இந்த உடைச்ச உண்டை தான் தோசையோடு தூக்கும்போது ஒரு திக்னஸ் வரும். நீங்கள் யாராவது இதுமாரி உருண்டை குழம்பையா மசாலா போட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை கடுகு சீரகம் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு தேங்காய் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பருப்பு இதுங்கிறதால தேங்காய் ஊற்ற வேண்டாம். இது 200 கிராம் பருப்பு தான் ஊற வச்சேன். 5:30க்கு எழுந்து ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊறின பருப்பு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், மாவு இட்லிக்கு கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊற்றலாம். தண்ணி ஆல்ரெடி காஞ்ச பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்றுவேன். அப்போ இட்லி வந்து
ஷேப் அப்படியே அழகாக இருக்கும். இது வந்து மினி இட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தோசையும் ஊற்றகும் போது மினி இட்லி தான் ஊற்றுறது. இந்த மினி இட்லி ஊற்றும் போது நமக்கு 5 மினிட்ஸே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் வேக. இந்த அளவுக்கு தனியாக இருக்குதுங்க. அப்போ நம்ம பருப்பு போடும்போது அது கெட்டியாயிடும். இப்போ நாம் இந்த மிக்சடை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கிட்டோம். 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் கொதிச்சா போதுமானது. ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி, 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்படி இருந்தாலும் இட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி குண்டா வந்து 6 இட்லி வர பாத்திரம் இதுங்க. இதுக்கு வந்து கரெக்டாக நான் 10 மினிட்ஸ் விடுவேன். 10 மினிட்ஸ் வச்சா பக்காவாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு. 5 மினிட்ஸாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குங்க. குழம்புடைய திக்னஸ்ஸு இப்படி தான் இருக்குங்க. இப்போது இதில் தோசைக்கும் இட்லிக்கு தடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோங்க. நீங்களும் உருண்டை குழம்பு எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு இட்லி வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்துடலாம். ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நாம் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருண்டையை கடித்து சாப்பிட்றதுக்கு, புட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி செகண்ட் டைமும் ஒரு அடுப்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், உருண்டை குழம்பு இட்லி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.